ரஜிதா தர்மராஜ் யூடியூப் சேனல். எல்லாரும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், நம்ம வந்துட்டு மோனிட்டேஷன் எலிஜிபிலிட்டி ஆனதும் நமக்கு வந்துட்டு ஒன்று வரும், மெயிலில் இருந்து ஒன்று அனுப்பி விடுவாங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஆட்சன்ஸ் பின்னு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆட்சன்ஸ் பின்னு வந்துட்டு நம்ம கையில் கிடைக்கும்போது யூடியூப்லேருந்து காசு வருமா? எல்லோரும் ஐயோ நமக்கு வந்துட்டு யூடியூப்லேருந்து காசு வரப்போகுதான்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உண்மை தான் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்லேருந்து காசு வரும். எல்லோரும் சொல்கிறாங்க யூடியூப்லேருந்து காசு கிடைக்காதுன்னு. உண்மையில் 100% யூடியூப்லேருந்து காசு வரும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்சன்ஸ் பின்னு. நான் போன வீடியோவில் போட்டிருப்பேன், நான் எப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன், எத்தனை மந்தில் மோனிட்டேஷன் ஆச்சுன்னு சொல்லி போன வீடியோ போட்டிருப்பேன். அந்த மோனிட்டேஷன் ஆன பிறகு நமக்கு வந்துட்டு அப்ளை கொடுக்க இல்லை, அதில் இருந்து ஆட்சன்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். ஐடி வெரிஃபிகேஷன் கேட்கும். அந்த ஐடி வெரிஃபிகேஷன் வந்துட்டு நம்மளோட பேன் கார்டு இல்லைன்னா ஆதார் கொடுக்கணும். ஆதார் சிலவங்களுக்கு கரெக்ட் ஆகாது. எனக்கு வந்துட்டு ஆதார் கரெக்ட் ஆகலை, அதனால நான் பேன் கார்டு கொடுத்தேன். பேன் கார்டில் வந்துட்டு நம்மளோட நெய்ம் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கணும். அதில் வந்துட்டு ஃபோன் நம்பர் கொடுத்தது ஒரே மாதிரி இருக்கணும். அட்ரஸ் வந்துட்டு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிலிட்டி ஆகும். அது எலிஜிபிலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஆட்சன்ஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு போஸ்ட் வழி அவங்களுக்கு அனுப்ப முடியும். ஏன்னா இது கரெக்டாக இருக்கணும், இல்லை கரெக்டாக இருந்தாலும் அனுப்ப முடியும். எனக்கு வந்துட்டு இது அப்ளை பண்ண ஒன் வீக்கில் இது ஆட்சன்ஸ் வந்துட்டு கையில் கிடச்சி. இது வந்துட்டு நம்ம கொடுக்கும்போது இதுவும் டன் ஆகும். இதுக்கு பிறகு தான் நம்ம வந்துட்டு $100 வந்துட்டு ரீச் ஆகணும். $100 ரீச் ஆனதும் இந்த ஆட்சன்ஸ் இருக்குல்ல, ஆட்சன்ஸுக்குள்ளே இந்த $100 வந்துட்டு ஆட் ஆகும். ஆட் ஆன பிறகு நமக்கு வந்துட்டு அவங்க 10ஆம் தேதி வந்துட்டு உங்களுக்கு இத்தனை டாலர் வந்துட்டு இறச்சுன்னு மெயில் போடுவாங்க. 21 to 22ஆம் தேதி நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்துட்டு அந்த $100 வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு மந்த் ஒரு $30னா அடுத்த மந்த்துன்னு சிலப்போ $30 இருக்கும். அப்போ நமக்கு அந்த ப்ரோசஸ் முடியாது இல்லை, அப்போ நமக்கு அக்கௌண்ட்டில் ஆகாது. எப்போ நமக்கு வந்துட்டு $30 அப்படி அந்த $100 மொத்தமட்டம் ரீச் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நமக்கு ஏடிஎம்மில் எடுக்கலாம். இது வந்துட்டு இந்த ஆட்சன்ஸ் வந்துட்டு ஆட்சன்ஸுக்கு நம்ம வந்துட்டு ஒரே மாதிரியான அட்ரஸ் கொடுக்கணும். அது மாதிரி நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு விவசாயத்தை போட்டேன், அடுத்து காமெடிஸ் போட்டேன், மோட்டிவேஷன் போட்டு என்னோடய ஃபேஸ் வந்துட்டு 3 மந்த் தாண்டி தான் காமிச்ச பிறகு மோனிட்டேஷன் எல்லாம் ஆச்சு. இப்போ நான் வந்துட்டு என்ன போட்டேன்னா ஷார்ட்ஸ். ஏன்னா நம்ம வந்துட்டு ஷார்ட்ஸ் போடுறோம், ஒரு 1000 வியூஸ் 2000 வியூஸ் தான் போகுது. அந்த 1000 வியூஸ் 2000 வியூஸ் போனால் நமக்கு வந்துட்டு காசு வந்துட்டு ரெவன்யூ ஆட் ஆகுது. அதனால தான் இப்போ நான் என்ன பண்ணுறேன், கொலாப் பண்ணுறேன். கொலாப் வந்துட்டு நம்ம நிறைய போடக்கூடாது. ஒரே மாதிரி கொலாப்பு போடும்போது காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. இப்போது அது நிறைய பிரச்சனை இல்லாமல் இருக்கும். கொலாப்பும் போடலாம். கொலாப்பு வந்துட்டு காப்பிரைட்டிங் ஆகும். ஒரு ஃப்ரெண்ட்ஸு கேட்டிருந்தாங்க கொலாப்பு போட்டால் காப்பிரைட்டிங் ஆகுமான்னு. கண்டிப்பாக காப்பிரைட்டிங் ஆகும். அவங்க போடுறாங்கல்ல, அவங்க வந்துட்டு நமக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு கொடுத்தாங்கன்னா நமக்கு வந்துட்டு அந்த வீடியோ நம்ம டிலேட் தான் ஆகணும். ஏன்னா காப்பிரைட்டிங் ஆகல. ஆனால் யூடியூப்ல இருந்து நமக்கு கொலாப்பு போடலான்னு சொல்லி ரூல்ஸ் இருக்குது. நான் வந்துட்டு கொலாப் போடுறேன். இது வந்துட்டு அது மாதிரி யூடியூப்ல இருந்து காசு வரணும்னா நமக்கு $100 ஆகணும், இல்லை வீஸ் அதிகமாக போகணும். 1000 வீஸ் 2000 வீஸுக்கெல்லாம் காசு வராது. மேக்ஸிமம் வீடியோ போடணும். வீடியோ போட்டு 1000 வீஸ் 2000 வீஸ் எல்லாம் போயிருந்தால் $1 அப்படி ரீச் ஆகும். ஆனால் ஷார்ட்ஸுக்கு வந்துட்டு இந்த காசு ரெவன்யூ வரும். 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 10 மில்லியன் 20 மில்லியன் அப்படியெல்லாம் போயிருக்கு. இல்லை அவங்களுக்கெல்லாம் டாலர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். 1000 வீஸுக்கெல்லாம் காசு கிடைக்காது. ஆனால் யூடியூப்லேருந்து கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு காசு கிடைக்கும். 100% வெற்றி கொடுக்கும். நமக்கு வந்துட்டு இது வந்துட்டு என்ன ஒரு பார்ட் டைம் ஜாபாட்ட நம்ம வந்துட்டு வச்சுக்கலாம். ஏன்னா எப்பவும் இதிலே அடிக்ட் பண்ணாமல் இதுலேயும் போடணும். வேறு ஏதாச்சும் ஜாபுக்கும் போகலாம். வீடியோ பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரியா? போன வீடியோ ஒரு 300 பேர் தான் பார்த்துருந்தாங்க, ஒரு 12 லைக் வந்துருந்து. கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சரியா? கொஞ்சம் பேர் பாருங்கள், கொஞ்சம் பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய், டாடா.